Hello friends, welcome back to our channel Mailtogi Studio. In this video la nama herringbone stitch eppadi podradhunu paakalam. Adukapra double herringbone stitch adu eppadi vandu indha design la fill pandrathu appdi indha video la paakalam. Idukku vandu thread male eduthukalam andha madri. Herringbone stitch ku nama rendu parallel line draw பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி thread male எடுத்துக்கோங்க. மேல எடுத்துட்டு ஆப்போசிட் லைன்ல இருக்கு இல்லையா அது கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்கா இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க இந்த அளவுக்கு கேப் விட்டுக்கலாம். கேப் விட்டுட்டு இங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. திரும்பி இந்த மாதிரி இப்படி ஆப்போசிட்ல மாறி மாறி ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரணும். பாருங்க இந்த சைடு ஸ்டிட்ச் பண்ணிட்டு இந்த குட்டி கேப்ல இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸா வரும். ஓகே இந்த மாதிரி தான் வந்து ஹெரிங்போன் ஸ்டிட்ச் போடணும். இது வந்து நார்மல் ஹெரிங்போன் ஸ்டிட்ச். இதுவே வந்து டபுள் ஹெரிங்போன் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இப்படி த்ரெட்டை கீழே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபுள் ஹெரிங்போன் ஸ்டிட்ச்க்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நெருக்கமாக போட்டோம் இல்லையா அதே ஸ்டிட்ச்சு கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. அது அப்படியே கிராஸாக போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. நம்ம நெருக்கமாக போட்டோலே அதை வந்து இந்த இடத்துல இப்படி போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த சைடு கேப் விட்டு போடுங்க. இதே மாதிரி கேப் விட்டு போட்டுக்கலாம். இப்போ இங்கிருந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேப் விட்டு ஒரு ஹெரிங்போன் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது அப்படியே ஆப்போசிட்டில் போட்டுக்கலாம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் நெக்ஸ்ட் இந்த கேப் ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி மாறி ஆப்போசிட்ல ஸ்டிட்ச் பண்ணிட்டே வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் ஹெரிங்போன் ஸ்டிட்ச்ல வந்து ஒரே கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நெருக்கமாக போட்டிருப்போம். இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டுட்டு இன்னொரு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்ல ஃபில் பண்றோம். இப்போ இந்த நார்மல் ஹெரிங்போன் ஸ்டிச் அண்ட் டபுள் ஹெரிங்போன் ஸ்டிச்சை வச்சு எப்படி இந்த டிசைன் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச் வந்து அப்படியே நெக்லைன் சுற்றி இந்த மாதிரி ஒரு லைனாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் ஹெரிங்போன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பெட்டல்ஸ்குள்ளே இப்போ இந்த ரெண்டு லைன் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா பேரலல் லைன், அந்த ரெண்டு லைனாக இந்த ரெண்டு பெட்டல்ஸோட இந்த ரெண்டு லைனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கார்னர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு இப்படி குட்டியா ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் ஹெரிங்போன் ஸ்டிட்ச்ல வந்து கேப் விட மாட்டோம். அதே மாதிரி இந்த சைடு இருந்து குட்டியா அந்த ரெண்டு parallel லைனா இத கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே ஆப்போசிட்ல மாத்தி ஸ்டிட்ச் பண்ணனும். இப்போ பாருங்கள், நார்மல் ஹெரிங்போன் ஸ்டிச் வச்சு இந்த பெட்டல்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது டபுள் ஹெரிங்போன் ஸ்டிச் வச்சு எப்படி இந்த பெட்டல்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம 2 கலர் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். எப்பயும் போல் இந்த கார்னர்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு இந்த 2 பேரலல் லைன் போட்டோலையே அதே மாதிரி இந்த 2 லைன்லேயும் பேரலல் லைனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம நார்மல் ஹெரிங்போனில் வந்து கேப் விடாமல் ஸ்டிச் பண்ணுவோம். டபுள் ஹெரிங்போனில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த லைனில் கேப் விட்டு அதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம எல்லோ கலர் த்ரெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாமே நம்ம எல்லோ கலர் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு த்ரெட் போடணும் இல்லையா, அது மேலேயே அதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இங்கே திரும்பவும் இந்த கார்னர்லேருந்து ஸ்டிச் மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த சைடு கேப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி இதுக்கு இடையில ஸ்டிச் பண்ணிட்டே வரணும்.
கேப் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஸ்டிச், கரெக்டாக ஒரு குட்டி கேப் இருக்கும், அதை ஃபில் பண்ணணும். நம்ம எடை விட்டு தானே போட்டிருந்தோம் செகண்ட் த்ரெட்டுக்கு, அதை இதுக்கு மேலே ஃபில் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இவ்வளோ தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து நார்மல் ஹெரிங் போன் ஸ்டிச், இது வந்து டபுள் ஹெரிங் போன் ஸ்டிச். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.